சிவாய. ஓம் நம சிவாய. நாலு வேதமோதுவீர் ஞான பாதமறிகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவி காலை அறிகிலீர் ஆலமுண்ட கண்டனா ரகத்துளே இருக்கவே காலனென்று சொல்லுவீர் கனாவிலும் மதில்லையே. திருச்சிற்றம்பலம். நாலு வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அறியலீர். இருக்க யசல் சாமம் அதர்வனம் என்னும் 4 வேதங்களும் நன்றாக மனப்பாடம் செய்து ஓதுவீர்கள். ஆனால் 4 வேதங்களும் சொல்லுகின்ற அந்த ஞானத்தை அறிகின்ற வழியினை உங்களுக்கு அதை அறிய முடியாது. அந்த ஞானத்தின் பால் அந்த வழியின் பால் சென்று இறைவனை அடைகின்ற வழியை உங்களுக்கு அறிய முடியாது. பாலுடன் நெய் கலந்தவாறு பாவிகால் அறிகிறீர். அதாவது பாலுடன் நெய் எவ்வாறு கலந்துள்ளதோ அதுபோல உங்களுக்குள்ளே, அதாவது இந்த மானிட ஜென்மங்களுக்குள்ளே, மானிட உடலுக்குள்ளே, அதாவது அந்த ஆன்மாவுக்குள்ளே பாலுடன் நெய், பால் சும்மா நோமலா பால் இருக்க அதுக்குள்ள நெய் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? இல்லை. அதுக்கான வழிமுறைகளை செய்ய பாலுக்குள்ளே இருந்து நெய் வரும். அது மாதிரி இந்த ஆன்மாவான எங்களுக்குள்ளே இந்த இறைவன் கலந்துள்ளான். எல்லா ஆன்மாக்களுக்குள்ளே நெய், இந்த பாலுக்குள்ள எப்படி நெய் இருக்கோ அது மாதிரி எல்லா ஆன்மாக்களுக்குள்ளேயும் இறைவன் கலந்துள்ளான். அப்ப அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பாலுடன் நெய் கலந்தவாறு பாவிகால் அறிகிறீர். நீங்கள் இந்த பாவிகளே இதை அறிய மாட்டீர்கள். பாலுடன் நெய் கலந்தவாறு உங்களுக்குள்ளே இறைவன் கலந்துள்ளான் என்பதை அறிய மாட்டீர்கள். ஆழமுண்ட கண்டனர் அகத்துள்ளே இருக்கிறார். எப்படி அவர் அகத்துள்ளே இருக்கிறார்? பாலுடன் நெய் கலந்தவாறு இந்த ஆழமுண்ட கண்டன், அதாவது ஆழமுண்ட திருப்பாற்கடலை கடையும் போது அதிசயம் கக்கிய ஆழகால விஷத்தை உண்டு இந்த பூமியை காத்த இறைவன் எங்களுக்குள்ளே, எங்கள் அகத்துக்குள்ளே, அதாவது எங்கள் ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்றார். ஆனால் நீங்களோ என்ன செய்கிறீர்கள்? 4 வேதம் ஓதுகிறீர்கள், வேதங்களை நல்லாக ஓதுகிறீர்கள். ஆனால் அந்த அகத்துக்குள்ளே இருக்கின்ற இறைவனை காணுவதற்கான வழி உங்களுக்கு தெரியாது. அந்த ஞான வழியை உங்களுக்கு அறிய மாட்டீர்கள். ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே. காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே. சரிதானே? அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த ஞான வழி சென்று ஆழமுண்ட கண்டனை நாங்கள் அகத்துள்ளே இருப்பதாக அறிந்துவிட்டால் எங்களுக்கு காலம் பெறுவன்றான். அதாவது எங்களுடைய காலங்கள் முடிந்து ஆன்மா இந்த உடலை விட்டு செல்லுகின்ற நாள் வருகின்ற அந்த காலம் எங்களுக்கு எந்தவித பயமுமே கனாவில் கூட இராது, எந்தவித பயமும் இருக்காது. ஆனால் இந்த ஞான வழியை அறிய முடியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஐயோ யமன் வருகின்றான், காலம் வருகின்றான், எனது காலம் முடிந்து விட்டது, எனது வாழ்வு முடிந்து விட்டது, நான் இறக்கப் போகின்றேன் என்று பயந்து கொண்டிருப்பார்கள் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார். அப்ப நீங்கள் வேதங்கள் ஓதினாலும் அல்லது பூஜைகள் அதுகளில் போய் கொடுத்து இறைவனை வணங்கினாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்குள்ளே உங்களுடன் பாலுடன் நெய் கலந்தவாறு இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் அறியாது அப்படின்னு எல்லாமே வீண், அனைத்துமே வீண் என்று சொல்லுகின்ற சிவவாக்கிய சித்தர். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். Shiva.